ஜனவரி 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்த தேதிகளில் சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, மேலும் விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 10 மற்றும் 9 இந்த 2 தேதிகளிலும் கூட ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 9ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோல் 10ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையும் புதுச்சேரி பகுதிகளில் மிக கனமழையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி 9 மற்றும் 10ஆம் தேதிகளை பொறுத்தவரை கனமழைக்கான எச்சரிக்கையை ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 10ஆம் தேதியை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழையளவு இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுதைய இந்த ஆண்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காலம் சற்று முடிய தொடங்கியிருக்கு. அதாவது அதற்கான பெரிய அளவிலான மழை அளவு இருக்காது இனிமேல் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மீண்டும் தற்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மிக கனமழையும் மற்ற ஒரு 9க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த 9, 10, 11 உள்ளிட்ட நாட்களில் எல்லாம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.